நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கடினமா உழைக்கணும், நிறைய வேலை பார்க்கணும்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? வெற்றிங்கிறது நீங்க எவ்வளவு வேலை செய்றீங்கங்கறத பொறுத்தது இல்ல, எதை செய்றீங்க, எதை செய்யாம விடுறீங்கங்கறத பொறுத்ததுதான். குறைவான வேலை செஞ்சு அதிகமா சாதிக்க உதவும் 5 முக்கியமான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால வீடியோவை கடைசி வரை பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலாவது, த பேக்வேர்ட்ஸ் லா. உங்களுக்கு தூக்கம் வரலன்னு வைங்க, நீங்க எவ்வளவுக்கு தூங்கணும்னு கட்டாயப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு தூக்கம் வராது. எப்ப நீங்க தூங்க முயற்சி பண்றத விடுறீங்களோ அப்பதான் தூக்கம் வரும். வெற்றியும் அதே மாதிரிதான். அதை துரத்திக்கிட்டே ஓடுனா அது விலகி ஓடும். அதுவே உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்தினா வெற்றி உங்களை தேடி வரும். உதாரணமாக, வண்ணத்து பூச்சியை துரத்தாதீங்க, தோட்டத்தை அழகாக்குங்க, வண்ணத்து பூச்சி தானா வரும். ரெண்டாவது, 80-20 ரூல். உங்க வாழ்க்கையில நடக்கிற 80% நன்மைகளுக்கு காரணம் நீங்க செய்யற வெறும் 20% முக்கியமான வேலைகள் மட்டும்தான். உதாரணத்துக்கு, நீங்க போடுற 100% உழைப்புல முக்கியமான அந்த 20% இடத்துல கவனம் செலுத்தினாலே போதும், பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். சோ எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யாம எது முக்கியமோ அதை மட்டும் செய்யுங்க. மூணாவது, சப்ட்ராக்ஷன், அதாவது கழித்தல். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதை தீர்க்க புதுசா எதையாவது செய்யணும்னு தான் நினைப்போம். ஆனா பல நேரங்கள்ல தேவையில்லாத விஷயங்களை வாழ்க்கையிலிருந்து நீக்கினாலே பாதி பிரச்சனை தீந்துரும். உங்க டு-டூ லிஸ்ட்ல புதுசா வேலையை சேர்க்கிறத விட எதெல்லாம் நேரத்தை வீணாக்குதோ அதை தூக்கி போடுங்க. நாலாவது, லாஸ் அவர்ஷன். நமக்கு 1000 ரூபாய் கிடைக்கிற சந்தோஷத்தை விட 1000 ரூபாய் தொலைஞ்சு போற வருத்தம் தான் அதிகம். இதனாலேயே நமக்கு பயன் தராத பழைய பழக்கங்களையோ திட்டங்களையோ ஐயோ இவ்வளவு நாள் செஞ்சிட்டோமேன்னு விட முடியாம வச்சிருப்போம். பழைய குப்பைகளை தூக்கி போட்டாதான் புது வாய்ப்புகளுக்கு இடம் கிடைக்கும். இழப்ப கண்டு பயப்படாதீங்க. கடைசியா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஒரு அளவுக்கு மேல நீங்க உழைக்கிற உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தராது, சோர்வைத்தான் தரும். அதனால எப்ப நிறுத்தணும்னு தெரிஞ்சுக்கோங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இசென்ஷியலிசம். எது தேவையோ அதை மட்டும் செய்யுங்க, தேவையற்றதை நீக்குங்க. இது சோம்பேறித்தனம் இல்ல, இதுதான் புத்திசாலித்தனமான உழைப்பு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.